ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சூப்பரான 10வது வாரத்தோட ஃபைனல் ஓட் ரிசல்ட்ஸை பார்க்க போகிற அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி தரமான விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடுக்காக நம்மளாம் காத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடுக்காக காத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செம்ம டோஸ் வந்துட்டு விஜய் பார்வதி அண்ட் கமருதனுக்கு இருக்குது அப்படின்ற மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எதை பற்றின விஷயங்களாக இருக்க போகுதுன்றதான் ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மைக் இஷ்யூ இருக்குது. இன்றைக்கி அதான் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கதவை திறந்து திரும்ப உள்ளே போயிட்டு வந்தாங்க. அவங்க உள்ளே போயிட்டாங்க, ஏதாவது ரகசியம் கூட பேசி வந்திருக்கலாம். அதுக்குள்ளே முத்தம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வீடியோ போடுறாங்க. என்னங்கடா டே, அதான் நான் சொன்னேன்ல, பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பாலை குடிச்சா கூட கல்லுன்னு சொல்லக்கூட இந்த உலகத்தில் வந்துட்டு எதையுமே நம்ம ப்ரூவ் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி இருக்க டைமில் எதனால் அடி வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு அடி இருக்குது, அது மட்டும் மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கோர்ட் டாஸ்க்கை பற்றி விஷயங்கள் எக்கச்சக்கமாக பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கனியவர்கள் அந்த விஜய் பார்வதிக்கு எதிராக ஒரு கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அதை பற்றி கண்டிப்பாக பேசுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டபுள் எவிக்ஷனாக சிங்கிள் எவிக்ஷன் நடந்து போக போக தெரியும். கண்டிப்பாக மேக்ஸிமம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் கண்டிப்பாக எஃப்ஜே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் எஃப்ஜே போகலன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த வாரத்தை மிஸ் பண்ணால் அவர் டாப் 5ல் இருப்பார். அப்படி தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கா பற்றி நம்மளுடைய கானாவனத்து இருக்கிறார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 2,03,894 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 30.15. ஸோ கானாவனத் சரியான மாசான ஓட்ஸ் அவர் வந்ததுலேருந்து வந்துட்டு தான் இருக்குது. செம்ம மாதம் ஓட்ஸ் வந்திருக்கு. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்துட்டு அவர் விஷயங்கள் நிறைய வெளியே வருது, நல்ல விஷயங்கள். சூப்பராக நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமருதனுக்கு ஆதரவும் விஜய் பார்வதிக்கு ஆதரவும் நிறைய விஷயங்கள் பேசினார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமருதனுக்கும் திவ்யாவுக்கும் நடந்த சண்டையில் வந்து கானாவனது பண்ண அலப்பறை சத்தியமாக பார்த்து நான் சிரித்து நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் நானாக பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வேறு என்ன வேணும், இதான வேணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வர வர அமித்துக்கும் கானாவனத்துக்கும் ஒரு காம்போ செட் ஆகிட்டே வருது. யார் அதெல்லாம் நோட் பண்ணி யாரெல்லாம் அதை நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். அதுவும் அந்த ஸ்டோர் ரூமில் ஒரு திங்ஸ் இருந்துச்சு, அது எடுக்கிறதுக்கு 2 பேரும் போட்ட விதங்கள் பார்க்கும்போது பாவிடா எல்லாம் வயசானவங்க ஏன் சின்ன குழந்தைங்க அச்சுக்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,20,552 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.83. சபரிலாம் இந்த வாரம் நினச்சிருந்தாருன்னா அப்படி அடித்து தூக்கியிருக்கலாம். தூக்க முடியாது. ஏன் அப்படின்னா பாசப்பிடிப்பில் கட்டி உறவாடிட்டுருக்கார். என் தங்கச்சி இவங்க தான். யாராவது வந்து கேட்டாங்க, இவங்க தான் என் தங்கச்சி, இவங்க தான் எங்கள் அக்கா, இவங்க தான் என் தம்பி, நீங்கள் யார்? நான் ஆடாடா அதை தான் நான் மறந்துட்டேன். பிக் பாஸில் வந்து நீங்கள் யாரும் ப்ரூவ் பண்ண தானே வந்தீங்க. உங்கள் தங்கச்சியும் உங்கள் அக்காவும் உங்கள் தம்பியும் ப்ரூவ் பண்ணுறதுக்கா நீங்கள் வந்தீங்க. ஏங்க இப்படி வாழ்க்கை தொலைக்கிறீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து தோணுது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துட்டு இத்தனைக்கும் போன வருஷம் வந்துட்டு அந்த சீசன் 8லேருந்து போனவங்கள வந்து வச்சு செஞ்ச அதே சபரி உள்ளே வந்து அவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அவங்களெல்லாம் வச்சு செஞ்ச சபரி வந்து இங்கே வந்து என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்களாம் இப்போ இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. இவர் வெளியே போனால் கிளிக்க போகிறாங்க. தேவையான்னு நான் கேட்குறேன். ஆனால் நல்ல திறமையான ஒரு போட்டியாளர். பட் என்ன பண்ணுறது. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 1,03,290 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 15.28. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன, கமருதன் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, கண் கூட தெரியுது. சபரிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கிற விஷயங்களே தெரியல. அது மட்டும் இல்லாமல் கமருதனை விட கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் வந்திருக்காருன்னா ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், சபரி என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த வாரம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இன்றைக்கெலாம் ஒரு சம்பவம் பண்ணுறாரு. கமருதனுக்கும் விஜய் பார்வதிக்கும் ஆப்போசிட்டாக இவங்க 2 பேரும் அந்த மைக் மறைச்சி பேசின விஷயங்கள் ஆமாம் நாங்கள் ஒத்துக்கிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். அதுக்கு வந்து பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தது. அது நம்மளுக்கே ஷாக்கு, அவங்களுக்கு ஷாக்கு. அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்காக தான் இவங்க வேணும்ட்டுமே பண்ணாங்களா இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக அப்படின்னு சபரி சொல்கிறாரு. கமருதனுக்கு ஆப்போசிட்டாக கமருதன் அங்கேயே தூன்னு துப்பிட்டார். அவ்வளோதான். அதே மாதிரி செம்ம தர்மாடி இன்றைக்கி கமருதனுக்கு விழா போகுது. ஏன் அப்படின்னா திவ்யா வந்து ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது. இவரு ட்ரிகர் ஆகிட்டு இவங்க இப்படி மேலே திரும்பினாங்க, மேலே பார்த்தாங்க திவ்யா. உடனே இவர் மேலே ஓவராக பார்க்காதுங்க, காக்கா கக்கா போயிடப்போகுது. பாவன் வந்துட்டாங்க, போடின்னு வேறு சொல்லிட்டார். ஏன்னா அவங்க வந்துட்டு பேசுகிற பேச்சு அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி இப்போது இது அசிங்கம் பண்ணிங்களா அந்த மாதிரின்னு கேட்குறாங்க, கேவலமாக பண்ணிங்களா அது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்கை மறைச்சி பேசுனீங்க, உங்களை நான் இருந்தேன்னா ஒரு கேப்டன் இது வரைக்கும் வந்திருக்க முடிஞ்சிருக்கா, இல்லை கலந்துக்க முடிஞ்சுதா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. தைரியமான ஆளாக இருந்தால் சொல்லணும், ஏன் முதுகு பின்னாடி பேசுகிறீங்கன்றாங்க. இவ்வளோ ட்ரிகர் பண்ணால் ஒரு வாயில் வராத வார்த்தைகள்.
ஏம்மா திவ்யா என்னம்மா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக திவ்யா கிட்ட சாரி கேட்க தான் கமருதீன் வந்தார். சாரிம்மா அப்படின்னு சொல்ல வராரு. உங்கள் சாரி எனக்கு எதுக்குன்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கமருதீன் எங்களை சாரி கேட்டாவன்னு அமித்ல சண்டை போடுறாங்க. இப்படி நிலைப்பட்ட விஷயங்கள், மாறுபட்ட விஷயங்களை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். 4வது பேசுறதுனா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 89,891 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 13.29. ஸோ சாண்ட்ரா இந்த வாரம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. காரணம் அவர்களுடைய ஹஸ்பண்ட் பிரஜன் போனது யாருக்குமே வந்துட்டு இது இல்லை, அதாவது மனசு கஷ்டமத்தில் இருந்தோம் சரிங்களா. அதனால் வந்துட்டு எல்லாருமே வருத்தத்தில் இருக்கும்போது அவங்கள மனைவி கண்டிப்பாக வருத்தத்தில் இருப்பாங்க, ரொம்ப வீக்காக தான் இருப்பாங்க. இதை வந்து திவ்யா வந்துட்டு ஏதோ பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரி வந்துட்டு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் நான் வந்து சாண்ட்ராவை சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு எப்பயுமே பிரிஸ்காக இருப்பாங்க, இந்த வாட்டி வீக் ஆகிட்டாங்களாம். என்ன கண்டுபிடிப்பா ஆனால் ராமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க உண்மையிலே வீக்காக இருக்காங்கன்றது உலகத்துக்கே தெரியும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவங்கள சொல்லணும், அதுக்கு ஒரு காரணம் தேவை. ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சாண்டா அதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு நான் இந்த பிக் பாஸ் விட்டு போகணும். ஆக்சுவலாக 2 பேரில் யாராவது ஒருத்தர் போகணும், அது பிரஜன் போட்டதுனால இதுவாக. இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா, சாண்ட்ரா அண்ணன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க. ஒரு வாட்டில் வந்து அவர் தான் எனக்காக இருந்தான்னு அழுதாக செஞ்சாங்க. ஆனால் இவர் போகும்போது ஒரு ஆளுக்கும் வரல. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை. ஒரு நன்றி விஷயம் வேண்டாம், உனக்காக வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் வாங்கி கொடுத்தாரு அப்படின்றாங்க. என்ன சேன்ற இதெல்லாம்ன்ற மாதிரி இருந்துச்சு. 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 62,134 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.19. ஸோ இதன்படி பார்க்கும்போது கண்டிப்பாக எஃப்ஜே வந்துட்டு சேவ் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நல்லா ஓட்டு நல்லா ஓரளவுக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கடுமையான வார்னிங் இன்றைக்கி வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கொடுக்கணுன்றது தான் நம்மளோட கருத்து. ஏன்னா அடுத்தவங்களுடைய சம்மந்தம் இல்லாமல் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது தப்பு. அது அவங்களோட ஃபேமிலியை பற்றி பேசுகிறது எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப தப்பு. அதை வந்து திரும்பவும் அவர் பேசாமல் இருக்கணும்னா இவர் வந்து கண்டிப்பாக கண்டிக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 52,785 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.81. ஸோ வியானா இன்றைக்கி ஒரு சமையல் அந்த போட்டி ஒன்று நடந்துச்சு நேற்று நைட்டு, ப்ரொமோஷன் டாஸ்க்கு. வெறும் தூரம் மட்டும்தான் வேலையாக வச்சுருக்காங்க. கேட்டால் வந்து நாங்களே சமையல் டைமில் இருக்குமா, ஏமா தூரத்தை நாங்கள் கூட பண்ணுவோம்மா, ஏமா அப்படி பண்ணுறீங்கன்னு. இதில் வேறு நேற்று காலையில் வந்து பிக் பாஸ் கிட்ட ரிக்வஸ்ட் வேறு. பிக் பாஸ் அவரே முட்டையும் இதெல்லாம் எடுத்துகிட்டு டென்ஷனில் இருக்கார். எனக்காக நீங்கள் அந்த கொக்கோ பவுடர் மட்டும் அனுப்ப முடியுமா, எது கொக்கா மக்கா கொக்கோ பவுடரா, என்ன நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வியானா இருக்காங்களே, அதுவும் நேற்று காலை ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க கமருதீன் கிட்ட. பனிஷ்மெண்ட்னா என்ன தெரியுமான்னு. என்ன பனிஷ்மெண்ட்னா சொன்னவொடனே அந்த பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் பனிஷ்மெண்ட் கிடையாது. நாங்கள் சொல்கிற நேரத்தில் நீங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் பனிஷ்மெண்ட். நீங்கள் சும்மா இருக்கும்போது இதை நாங்கள் பண்ணுங்கன்னு சொன்னபோது உங்களுக்கு கோவம் வந்து நீங்கள் பண்ணுவீங்களா, அதுக்கு பேர் தான் பனிஷ்மெண்ட்டாக. இதை கேட்காம இருந்துக்கலாம் நம்ம இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 43,649 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.45. பாவம் போகிற நேரத்தில் இப்படியே வந்து ஜெயில் அடைக்கிறது இவங்கள. உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்க ஒழுங்காக கேம் விளாண்டா நாங்கள் ஏன் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதில் இன்னொரு குறிப்பு என்ன தெரியுமா, இவங்க சப்போஸ் அன்புகங்களே இருந்திருந்தால் இன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக சுபிக்ஷா, அப்படி இல்லைன்னா வேறு யாரும் ஆதரவு வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த டீம் விட்டு வெளியே 2 வாரம் ஆச்சுல, அதுலேருந்தே வந்து கரை வைக்கிறாங்க. அந்த டீமில் இருக்க எல்லாருமே மொத்தமாக வந்துட்டு ரம்யாவை பூச்சி போட்டாங்க. இதில் வேறு ரம்யாவுக்கு வேறு கோவம் வந்துடுது. அந்த டோர் அப்படி தான் சொன்னாங்க, கோவம் வந்துடுச்சு அவங்களுக்கு. இருமா டோர் அப்படின்னா உடனே கோவப்படுறாங்க. அது விஜய் பார்வதி சொன்னால் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதான் டோர் மட்டும் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் டோர் மட்டும் சொல்லக்கூடாது, ஆனால் என்னென்னு வேணாலும் சொல்லிக்கோ. ஐயோ எப்பா முடியலடா சாமி நம்ம இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ரம்யா போகிறதுக்கு வாய்ப்புகள் 99.99% இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க மெட்ராஸ் அவர் பேர் வாங்கின ஒரு காரணத்தில் பயமாக இருக்குது. சரி, இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,76,195 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக தாறுமாறு சும்மா தக்காளி சோறு மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. குறிப்பாக விஜய் பார்வதியோட ரசிகர்களுக்கு இன்றைக்கி செம்ம ட்ரீட் இருக்குது. மனசை இரும்பாக்கிக்கடா அப்படின்ற மாதிரி இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.